காலையில் எப்பவும் எழுந்திருக்கிறத விட கொஞ்சம் லேட்டு. லஞ்ச் வேறு பேக் பண்ணோம். அதனால் எல்லாம் ஹரிபரியாக தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். நல்ல வேலை சாட்டர்டேங்கிறனால பாப்பாவுக்கு லீவ். ஹஸ்பண்ட்க்கு மட்டும் லஞ்ச் பேக் பண்ணால் போதும். கீரை கடையல் வச்சு பீட்ரூட் பொரியல் பண்ணலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அட்லீஸ்ட் பீட்ரூட்டையாவது முன்னாடி நாள் நைட்டே கட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். அதுவும் பண்ணல. சீக்கிரமாக எழுந்து பண்ணிடலான்னு விட்டது தான் தப்பாக போச்சு. ஃபஸ்ட்டு ரைஸையும் பருப்பையும் அடுப்பில் வச்சுட்டு அடுத்தது கீரை க்ளீன் பண்ணுறது, காய் கட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலான்ட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன். கீரை கடையல் பண்ணுறதுக்காக துவரம் பருப்பையும் பாசி பருப்பையும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டிருந்தேன். ஊற போட்டு வச்சுட்டு தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தேன். நிறைய பேருக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருக்கும். பருப்பு சாப்பிட்டாவே அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களாம் 2-3 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கீரை ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 5-6 டேஸே இருக்கும். இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரீசெண்டாக நம்ம சேனலில் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும்.